எஸ்டிபிஐ கட்சி NRC CAA சட்டம் வந்த போது அந்த சட்டம் பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்ட அன்று மாலையே டெல்லி மாநகரில் ஒன்று கூடி அந்த சட்டத்தினுடைய நகலை கிழித்தெறிந்து இந்த போராட்டத்துக்கான தீயை பற்ற வைத்தது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அன்றைக்கு அதே போன்றுதான் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிரான மகத்தான போராட்டத்தை இன்னைக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா முழுவதும் இன்றைக்கு பற்ற வைத்திருக்கிறது. டெல்லி முதல் கன்னியாகுமரி வரை இந்த போராட்டம் இப்போது மாநாடுகளாக, பிரச்சார இயக்கங்களாக, போராட்டங்களாக இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சி துவக்கி இருக்கிறது. எக்காலமும் நாம் இதை மண்டியிட மாட்டோம், விடமாட்டோம் என்கிற உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களை நீங்கள் அச்சுறுத்த முடியாது. அமித்ஷா அவர்களுக்கு, இந்த நாட்டுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மோடி அவர்களுக்கு, சங்க பரிவார கும்பலுக்கு, RSSக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒருபோதும் இந்த முஸ்லிம் சமூகத்தை உங்களால் அடிமைப்படுத்த முடியாது, பயப்படுத்த முடியாது.